வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோங்க. மரவள்ளி கிழங்கு போண்டா செஞ்சு மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு போண்டா செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சாதம், வடித்த சாதம் எடுத்து கெட்டியாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போது இது கூட இஞ்சி ஒரு சிறு துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டு 10 பல் சாப் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா விதை இல்லாமல் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைத்தலையும் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 வெங்காயம் வரும். இப்போ மெயின் ஹீரோ வராங்க. மரவள்ளி கிழங்கு மீடியம் சைஸ் 2 நல்லா வேக வச்சு அதையும் மசிச்சு கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். போண்டா பஜ்ஜி மாவு 1 கப்பு சேர்த்துக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மசாலாவில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஆல்ரெடி கிழங்குல கொஞ்சம் இருக்கும், ஸோ பார்த்து போட்டுக்கணும். போண்டா பஜ்ஜி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் மாவு சோடாப்பு சேர்த்துல, பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிழங்கு வாயு, அதுவும் இல்லாமல் கடல மாவு எல்லாமே வாயு தான். அதனால் பெருங்காயம் மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கிழங்குல ஸ்டார்ச் இருக்கிறதுனால நமக்கு மாவு சோடாப்பு தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டா பதத்துக்கு நான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு காய விடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போண்டா போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து அதை திருப்பி விட்டோம்னா அடுத்த பக்கம் வேக ஆரம்பிக்கும். இப்படியே மறுபக்கமும் திருப்பி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு போண்டா வெந்து வந்துடும். பாருங்கள், கிறிஸ்பியான போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம மற்ற மாவு எல்லாத்தையும் போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாங்க. அருமையான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இந்த போண்டாவை இப்படியே சாப்பிட்றது இல்லாமல் யூஸ்வலாக அப்படி தான் நம்ம எல்லாருமே போண்டா சாப்பிடுவோம். மஞ்சூரியன் டைப்பில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சி. இப்போது நான் பெரிய பெரிய போண்டாவாக இருக்கிற இதெல்லாம் எடுத்து 2-3 நான் கட் பண்ணி ஈவன் சைஸில் வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை 2 ஸ்பூன், தக்காளி சாஸ் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. இதெல்லாம் கலக்கிறதுக்கு சூடான எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த கலவையை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 50 ml தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கலாம். தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்ட பிறகு கட் பண்ணி வச்ச போண்டாக்களை அதில் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நம்ம கரண்டியால் நல்லா கலக்கி விடலாம், அல்லது நல்லா குலுக்குன்னு குலுக்கி விடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி மஞ்சூரியன் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. நார்மல் போண்டா ஒரு பக்கம் சாப்பிட, மஞ்சூரியன் போண்டா ஒரு பக்கம் சாப்பிட, ஆஹா என்ன ஒரு டேஸ்ட்டு! நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போண்டா சுட்டால் நீங்கள் மஞ்சூரியன் போண்டா தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அருமையாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்யூ.